ஸோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்க போகிறது ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாமில் 6/6/2020 நடந்த ஷிஃப்ட் 3க்கான மேக்ஸ் கொஸ்டினோட சொல்யூஷன் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, த ரேஷியோ ஆஃப் த ஏஜ் ஆஃப் சன் ஆஃப்டர் 15 இயர்ஸ் அண்ட் ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் த ஃபாதர் இஸ் 2:3. அதாவது அப்பாவுடைய அப்பா அம்மாவனுக்குடைய வயசோட விகிதம் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ரேஷியோ ஆஃப் த ஏஜ் ஆஃப் தி சன் ஆஃப்டர் 15 இயர்ஸ். சரிங்களா, அப்பாவோட வயசு ப்ரெசன்ட் வயசும் மகனோட வயசு 15 வருஷம் கழிச்சு இருக்கக்கூடிய வயசுக்குள்ள விகிதம் வந்து 2:3 சொல்லி கொடுத்துட்டாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி அப்பாவுடைய வயசு வந்து பையனோட வயசு போல 4 மடங்கா. அப்படின்னா பர்சன்டேஜ் அப்பா மற்றும் பையனுடைய பர்சன்டேஜினுடைய விகிதம் வந்து என்ன சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா, பர்சன்டேஜ் வந்து என்ன சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போ அப்பா மற்றும் பையனோட வயசு வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். சரிங்களா, பையனோட வயசு இப்போ ஃபஸ்ட்டு 2வது கான்செப்ட் படி ஏஜ் ஆஃப் ஃபாதர் வாஸ் 4 times ஏஜ் ஆஃப் சன். சரிங்களா, 5 years ஆகும். ஸோ 5 years ஆகும் வந்து எக்ஸு 4x சொல்லி இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ ப்ரெசண்ட்டாக என்ன இருக்கும், 4x + 5 x + 5 சொல்லி இருக்குமா. ரைட், இது வந்து பர்சன்டேஜ். சரிங்களா, பர்சன்டேஜ் 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டாங்க, பையனோட வயசு போல் 4 மடங்கு சொல்லி கொடுத்தாங்க அப்பாவோட வயசு. சரிங்களா, இப்போ வந்து என்ன, அப்போ பர்சன்டேஜ் என்ன இருக்கும், 4x + 5, சன்னோட வயசு வந்து x + 5 சொல்லி இருக்கும். சரிங்களா, இப்போது கணக்கில் இன்னொரு கான்செப்ட் என்ன கொடுத்துருக்காங்க, பையனோட வயசில் 15 வருஷத்தை கூட்டினீங்க அப்படின்னா, சரிங்களா, த ரேஷியோ ஆஃப் தி ஏஜ் ஆஃப் த சன் ஆஃப்டர் 15 இயர்ஸ். பையனோட வயசோட 15 வருஷத்தை வந்து கூட்டினீங்க அப்படின்னா அது வந்து அப்பாவுடைய ப்ரெசன்ட் வயசை போல். சரிங்களா, அப்பாவோடைய ப்ரெசன்ட் வயசுக்கும் இல்லை விகிதம் வந்து 2:3 சொல்லி கொடுத்தாங்க. ஸோ பையனோட வயசு x + 5 பர்சன்டேஜ், அதோட வந்து ஒரு 15 கூட்டுறோம். அதுக்கடுத்து அப்பாவோட வயசு வந்து 4x + 5, இதோட விகிதம் வந்து 2:3 சொல்லி இருக்குது. ஸோ அவ்வளோதான், இது குறுக்கு பெருக்கல் பண்ணிங்க அப்படின்னா நம்ம கிடைக்கிறது 3x + 60 = 8x + 10 சொல்லியிருக்கோம். அதோட கடைசியில் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா எக்ஸோட வேல்யூ வந்து 10 இருக்கும். நமக்கு என்ன கேட்குறாங்க, பர்சன்டேஜ் அப்பா மற்றும் பையனோடைய பர்சன்டேஜ் தான் கேட்குறாங்க. ஸோ அப்பாவோட பர்சன்டேஜ் 4x + 5 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ புட் பண்ணிங்கன்னா 45 சொல்லி வரும். பையனோட வயசு 15 சொல்லி வரும். ஸோ ஆன்சர் வந்து 1 தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த 2வது கொஸ்டின், இதை சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து கேட்குறாங்க. சரிங்களா, ஸோ இதோட எக்ஸோட வேல்யூ என்ன வரும் பார்த்தீங்கன்னா, இந்த 2 டேர்மையும் பெருக்கி இந்த டேர்மால் வகுத்துட்டீங்க அப்படின்னா அதுதான் ஆன்சரு. ஸோ அப்படி பண்ணும்போது தான் நமக்கு ஆன்சர் வந்து 22.5 சொல்லி கிடைக்கும். சரிங்களா, அடுத்ததாக ஒரு டிஸ்டன்ஸ் 35 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து ஒருத்தர் கவர் பண்ணுறது வந்து 4 மணி நேரம் 15 நிமிஷத்தில் வந்து 4 மணி நேரம் 15 நிமிஷம் அவர் வந்து ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் என்ன அவர் என்ன நோட்டீஸ் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் இப்போ கவர் பண்ணிருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து ரிமைனிங் இருக்கிற டிஸ்டன்ஸை போல் 4ல் 3 பங்கா. அப்படின்னா அவருடைய ஸ்பீடு வந்து எவ்வளோ சொல்லி கேட்குறாங்க. நல்லா கவனிங்க, டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு, 35 கிலோமீட்டர். அவர் எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணுறாரு, 4 hours 15 minutes ட்ராவல் பண்ணுறாரு. ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் அவர் ஆல்ரெடி கவர் பண்ணியிருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து ரிமைனிங் டிஸ்டன்ஸை போல் 3ல் 4 பங்கா. சரிங்களா, அப்போது ரிமைனிங் டிஸ்டன்ஸ், சரிங்களா, இது வந்து ஏலேருந்து பின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு போகிறோம்னு வச்சுக்கோம். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 35 கிலோமீட்டர். இப்போது ரிமைனிங் டிஸ்டன்ஸ் வந்து d கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ அவர் கவர் பண்ணியிருக்கக்கூடியது எவ்வளவு, 4/3 × d. அவ்வளோதான். அப்போது இது ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளோ கிடைக்கும், 35 கிலோமீட்டர் கிடைக்குமா. ஸோ இது ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா 35. கடைசியில் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா டியோட மதிப்பு 15 கிலோமீட்டர் சொல்லி வரும். டியோட மதிப்பு 15 கிலோமீட்டர் அப்படின்னா இந்த 4/3 × டியோட மதிப்பு எவ்வளோ இருக்கும், 20 கிலோமீட்டர் சொல்லியிருக்குமா. அவ்வளோதான். நம்மகிட்ட வந்து இப்போ டிஸ்டன்ஸோட மதிப்பு, இந்த டிஸ்டன்ஸ் தான் இப்போ அவர் வந்து கவர் பண்ணியிருக்காரு. சரிங்களா, இந்த டிஸ்டன்ஸ் தானே இப்போ கவர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த டிஸ்டன்ஸோட மதிப்பும் தெரியும், நமக்கு டைமிங்கோட மதிப்பும் தெரியும். அப்படின்னா ஸ்பீடோட மதிப்பு கண்டுபிடிச்சலாமா. ஸோ ஸ்பீடு = டிஸ்டன்ஸ் அப்பான் டைம்ன்ற ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா ஸ்பீடு வந்து 20 km/h. இங்கே வந்து 4 hours 15 minutesன்றதை நீங்கள் ஹவர் கன்வெர்ட் பண்ணிங்க அப்படின்னா 17/4 சொல்லி வரும். ஸோ கடைசியாக சுருக்குனீங்க அப்படின்னா 4.7 km/h சொல்லி அவருடைய ஸ்பீடோட மதிப்பு இருக்கும். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு சிலிண்டர், ஒரு உருளையினுடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, வளைபரப்புடைய மதிப்பு வந்து அதனுடைய மொத்த வளைபரப்பினுடைய மதிப்பில் பாதியாமா. சரிங்களா, அதோட ஹீட்டோட மதிப்பு 128 அப்படின்னா ரேடியஸோட மதிப்பு என்ன சொல்லி கேட்குறாங்க. ஸோ உருளையினுடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, வளைபரப்போட ஃபார்முலா என்ன, 2πr/h. அதே நேரத்தில் அதனுடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா
மொத்த வளைவரோட ஃபார்முலா வந்து 2πr/h+r. சரிங்களா? ஸோ இது வந்து என்ன கொடுத்துருக்காங்க, கர்வ்டு சர்ஃபேஸோட மதிப்பு இந்த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவோட மதிப்பு போல் 1/4 பங்கமா. சரிங்களா? ஹாஃபா. ஸோ அப்படி போட்டிங்க அப்படின்னா பையாரும் அடியாயிரும். சரிங்களா? இங்கே 2க்கு இங்கே 2 அடியாயிரும். சரிங்களா? மிச்சம் என்ன இருக்குது, 2h = h+r சொல்லியிருக்கு. ஸோ 2h, ஹெச்சோட மதிப்பானது 128 சென்டிமீட்டர். ஸோ 2 × 128 சென்டிமீட்டர். இங்கே வந்து ஹெச்சோட மதிப்பு என்ன இருக்குது, 128. சரிங்களா? 2 128லேருந்து ஒரு 128 கழிச்சிங்கன்னா என்ன வரும், ஆரத்தோட மதிப்பு 128 சென்டிமீட்டர் சொல்லி ஆன்சர் கிடைக்கும். அடுத்ததாக ஒரு சம் வந்து டபுள் மடங்கு ஆகுது 4 வருஷத்தில் அப்படின்னா எந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 4 வருஷத்துல வந்து ஒரு சம் வந்து டபுள் ஆகும் சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில். ஸோ இங்கே வந்து பிரின்சிபல் வந்து பின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அமௌண்ட் வந்து என்ன இருக்குது, 2p. அப்போது இன்ட்ரெஸ்ட் அளவு 1p. சரிங்களா? இதை ஃபார்முலாவில் போட்டிங்க அப்படின்னா கடைசியில் என்ன வரும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டோட மதிப்பு 25% சொல்லி நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இது சிம்பிளாக பண்ணோம்னா 100/4 = 25%. எப்பயுமே டபுள்ன்ற கண்டிஷனில். சரிங்களா? அடுத்து கொடுக்கப்பட்ட நம்பரில் எது வந்து 74 வகுப்புன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 74 வகுப்புக்கான டிவிசிபிலிட்டி ரூல் என்ன தெரிஞ்சுக்கோங்க. நேற்று வந்து 44 வகுப்படக்கூடிய டிவிசிபிலிட்டி ரூல் என்ன பார்த்தோம், கடைசி யூனிட் டிஜிட் வந்து 4ஆல் பெருக்கணும். 4ஆல் பெருக்கி ரிமைனிங் இருக்க டிஜிட்டோட கழிச்சிங்க அப்படின்னா கிடைக்கக்கூடிய நம்பர் வந்து 44 வகுப்பட்டுருச்சு அப்படின்னா அந்த என்டையர் நம்பரை வந்து 44 வகுப்புன்னு சொல்லி படிச்சிருந்தோம். இன்றைக்கி வந்து 71ஓட டிவிசிபிலிட்டி ரூல் என்ன பார்த்தீங்கன்னா சேம் கான்செப்ட் தான். கடைசி யூனிட் டிஜிட் வந்து 7ஆல் பெருக்கணும். 7ஆல் பெருக்கிட்டு மீதி வரக்கூடிய மதிப்பை வந்து ரிமைனிங் டிஜிட்டோட வந்து கழிச்சிட்டிங்க அப்படின்னா கடைசி வந்து அந்த எண் வந்து எய்தர் 0வாக இருக்கணும் அல்லது 74 வகுப்பட்டுச்சு அப்படின்னா அந்த முழுமையான அந்த மொத்த எண்ணும் வந்து 74 வகுப்படும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா யூனிட் டிஜிட் என்ன, ஃபஸ்ட் நம்பர் எடுத்துக்கிட்டோம், அது ஒரு யூனிட் டிஜிட் என்ன 9. ஸோ 9 வந்து 7ஆல் பெருக்குன்னா 63. 63 வந்து ரிமைனிங் டிஜிட் ஆனால் 560 கழிச்சிங்க அப்படின்னா 497 சொல்லி வரும். ஸோ இதை டேரெக்டாக பெருக்க முடிஞ்சால் பெருக்குனீங்கன்னா 72 7 சொல்லி வரும், 497. சரிங்களா? அப்போ இது வகுப்படும் அப்படின்னா இந்த மொத்த எண்ணும் வந்து வகுப்படும். அப்படி இல்லைன்னா மறுபடியும் சிம்பிளிஃபை பண்ணிங்க. இது தெரியல அப்படின்னா மறுபடியும் சிம்பிளிஃபை பண்ணுங்க. யூனிட் டிஜிட் 7 வந்து 7ஆல் பெருக்கிங்கன்னா 49 சொல்லி வரும். ஸோ 49 ரிமைனிங் டிஜிட் என்ன 49லேருந்து இந்த 49 கழிச்சிட்டிங்க அப்படின்னா 0 வரும். ஸோ வந்து நம்பர் முழுமையாக வந்து 74 வகுப்படும். அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு பைப் வந்து ஒரு டேங்க் வந்து 9 நிமிஷத்துல வந்து ஃபில் பண்ணுது. இன்னொரு பைப் வந்து 90 நிமிஷத்துல வந்து காலி பண்ணுது அப்படின்னா 2 பைப்பு சேர்ந்து எவ்வளோ நேரத்தில் வந்து அந்த டேங்கை வந்து ஃபில் பண்ணுவான்றதான் கேள்வி. ஸோ பைப் ஏ வந்து 9 நிமிஷத்தில் நிரப்புது, பைப் பி வந்து 90 நிமிஷத்தில் காலி பண்ணுது. அப்போ டேங்கோட கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கும், 2க்கான LCM 90ன்றதான் டேங்கோட கெப்பாசிட்டி. இப்போ பைப் ஏ வந்து 1 மணி நேரத்தில் வந்து எவ்வளோ வேலை பார்க்கும், எவ்வளோ பங்கு நிரப்பும்னா 10 பங்கு வந்து நிரப்பும். பைப் பி வந்து 1 மணி நேரத்தில் எத்தனை பங்கு காலி பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 பங்கு வந்து காலி பண்ணும். அப்போ பைப் ஏபி 2 பேரும் சேர்ந்து வந்து 1 மணி நேரத்தில் வந்து 9 பங்கு வந்து நிரப்பாங்க. சரிங்களா? அப்போ இப்போ டைம் தான் தேவை. ஏபி 2 பைப் வந்து செயல்படுத்தி இப்போ டைம் வந்து என்ன, கெப்பாசிட்டி அப்பான் அவங்களோட எஃபிஷியன்சி 9 = 10 ஹவர்ஸில் வந்து அந்த தொட்டி வந்து நிரம்பியிருக்கும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மோடோட மதிப்பு கொடுத்தாங்க, மீடியனோட மதிப்பு கொடுத்தாங்க, மீனோட மதிப்பு சராசரியோட மதிப்பு வந்து கேட்குறாங்க. ஸோ முகடு = 3 இடைநிலை கழித்தல் 2 சராசரி. ஸோ இந்த ஃபார்முலாவில் போட்டிங்க அப்படின்னா மோடோட மதிப்பு 36.3, மீடியனோட மதிப்பு 62. ஸோ 3 × 62 - 2 மீன். இதோட சுருக்குனிங்க அப்படின்னா கடைசியில் 74.85 சொல்லி ஆன்சர் கிடைக்கும். அடுத்ததாக பைப் ஏ வந்து ஒரு டேங்க் வந்து 9 நிமிஷத்துல வந்து நிரப்புது. பைப் பி வந்து ஒரு டேங்க் வந்து 10 நிமிஷத்துல வந்து காலி பண்ணுது. சரிங்களா? இப்போ பைப் ஏ வந்து ஒரு 3 நிமிஷம் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பைப் பியை வந்து 3 நிமிஷம் கழித்து வந்து மறுபடியும் சேர்ந்தாப்புல ஓப்பன் பண்ணுறாங்க. அப்படின்னா எவ்வளோ நேரத்தில் இந்த டேங்க் வந்து ஃபில் ஆகுன்றதான் கேள்வி. சரிங்களா? இன் ஹவு மச் டைம் வில் த ரிமைனிங் டேங்க், சரிங்களா, மீதமுள்ள டேங்க் வந்து எவ்வளோ நேரத்தில் நிரம்புன்றதான் கேள்வி. ஸோ பைப் ஏ வந்து என்ன பண்ணுது, 9 நிமிஷத்தில் வந்து நிரப்புது. பைப் பி வந்து 10 நிமிஷம் வந்து காலி பண்ணுது. அப்போ எல்சிஎம் வந்து அந்த டேங்கோட கெப்பாசிட்டியாக இருக்கும் 90. இப்போ பைப் ஏ வந்து அதோட கெப்பாசிட்டி என்ன, அதோட எஃபிஷியன்சி என்ன பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்தில் வந்து 90/9 10 பங்கு வந்து நிரப்பும். சரிங்களா? பைப் பி வந்து 1 மணி நேரத்தில் வந்து 9 பங்கு வந்து காலி பண்ணும். அப்போ பைப் ஏபி 2 சேர்ந்து வந்து 1 மணி நேரத்தில் எவ்வளோ பங்கு நிரப்பும் பார்த்தீங்கன்னா 1 பங்கு வந்து அந்த டேங்கில் வந்து நிரப்புவாங்க. சரிங்களா? இப்போது பைப் ஏ வந்து 3 நிமிஷம் வந்து ஆல்ரெடி வந்து நிரப்பிட்டாங்க.
அப்போ பைப் ஏ வந்து எவ்வளோ பங்கு நிரப்பியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா 3 நிமிஷம் இன்ட்டு அவங்களோட எஃபிஷியன்சி அளவு 10 ஈக்குவல் டு 30 பங்கு வந்து அந்த டேங்க்ல வந்து நிரப்பி வைப்பாங்க. அப்போ டேங்கோட ரிமைனிங் கெப்பாசிட்டி எவ்வளோ பார்த்தீங்கன்னா 90லேருந்து 30 கழிச்சிட்டிங்க அப்படின்னா 60. ஸோ டைம் வந்து என்ன வரும், டைம் ஏபி வந்து இப்போ சேர்ந்து வேலை பார்க்க போகிறாங்க. ஸோ 60 அவங்க டேங்கோட ரிமைனிங் கெப்பாசிட்டி 60 வகுத்தல் ஏபியோட கெப்பாசிட்டி வந்து எஃபிஷியன்சி வந்து 1 ஈக்குவல் டு 60 ஹவர்ஸ்ன்றது தான் ஆன்சர். அடுத்ததாக ஒரு ட்ரையாங்கல் ஏபிசின்னு சொல்லியிருக்கு. அதில் வந்து பிடின்ற கோடு வந்து பிடின்ற புள்ளி வந்து ஏசிக்கு செங்குத்தா டின்ற இடத்துல வந்து இணையுது. சரிங்களா? ஸோ ஏபிசின்னு சொல்லி ஒரு முக்கோணம் இருக்குது. அதில் பிடின்ற பகுதி சரிங்களா, பிடின்ற பகுதி ஏசியில் வந்து செங்குத்தா வந்து வெட்டுது. சரிங்களா? டின்ற பாயிண்டில் இப்போது டிபிசியோட மதிப்பு 22 டிகிரி சொல்லி கொடுத்தாங்க. ஸோ டிபிசியோட மதிப்பு 22 டிகிரின்னு சொல்லி கொடுத்தாங்க. அடுத்து ஈன்ற பாயிண்ட் வந்து பிசியை வந்து இஸ் அ பாயிண்ட் ஆன் பிசி. ஈன்றது பிசி மேலே அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு புள்ளி. அது வந்து என்ன கொடுக்குறாங்கன்னா இந்த சிஏஇ இதோட மதிப்பு வந்து 36 டிகிரி சொல்லி கொடுத்தாங்க. சரிங்களா? அப்படின்னா ஏஇபியோட மதிப்பு என்ன சொல்லி கேட்குறாங்க, ஏஇபியோட மதிப்பு வந்து என்ன சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? இப்போது நல்லா கவனிங்க, நமக்கு இந்த மதிப்பு தெரியும் 36 டிகிரின்னு சொல்லி. சரிங்களா? இந்த இந்த பாயிண்ட் வந்து ஓன்னு வச்சுக்கலாம். எஸ், இங்கே முக்கோணம் ஏஓடி இருக்குல்ல, ஏஓடின்றது ஒரு செங்கோண முக்கோணம். சரிங்களா? கணக்குப்படி ஏன்னா பிடி வந்து ஏசிக்கு குத்துக்கோடு அமைஞ்சிருக்கா. அப்போ இதோட மதிப்பு வந்து 90 டிகிரியா. ஸோ ஏஓடி வந்து ஒரு செங்கோண முக்கோணமா, அப்போ இதோட மதிப்பு 90 டிகிரி, இதோட மதிப்பு ஏவோட மதிப்பு 36 டிகிரி. அப்படின்னா இந்த ஓன்ற ஆங்கிளோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா, முக்கோணத்தின் 3 கோணம் கூடுதல் வந்து 180 டிகிரி. சரிங்களா? அதுலேருந்து 90 + 36 கழிச்சிட்டிங்க அப்படின்னா என்ன வரும், 54 டிகிரி சொல்லி இந்த ஏஓடியோட மதிப்பு வந்து கிடச்சிருக்கும். சரிங்களா? அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போது நல்லா கவனிங்க, இந்த பிஇஓ இது வந்து ஒரு முக்கோணமா, பிஇஓன்றது ஒரு முக்கோணம், பிஇஓ. சரிங்களா? அதோடைய எக்ஸ்டென்ஷன் கோடு தான் வந்து இந்த ஈலேருந்து தொடரக்கூடிய ஏ. சரிங்களா? இந்த ஏ. இப்போது நல்லா கவனிங்க, இந்த ஆங்கிள் வந்து 54 டிகிரி. சரிங்களா? இந்த ஆங்கிள் வந்து 54 டிகிரி. இது ஏஓடி கண்டுபிடிச்சிருக்கோம். இது வந்து ஒரு நேர்கோடா, ஏன்றது ஒரு நேர்கோடா. அப்போது இந்த முழுமையான ஆங்கிளோட மதிப்பு எவ்வளோ இருக்கும், நேர்கோட்டின் கோணம் 180 டிகிரியா. அப்போ இதோட பகுதி 54 டிகிரி. அப்படின்னா இதோட பகுதி எவ்வளோ இருக்கும், 126 டிகிரி சொல்லியிருக்கோம். அவ்வளோதான். இப்போது இந்த முக்கோணம் இருக்கு இல்லையா, பிஓஇ. ஸோ இஓபி இந்த முக்கோணத்தில் வந்து பியோட மதிப்பு 22 டிகிரி. சரிங்களா? பியோட மதிப்பு 22 டிகிரி. நமக்கு என்ன கேட்குறாங்க, ஏஇபியோட மதிப்பு தான் தேவை. சரிங்களா? இப்போ இந்த வெளிக்கோணத்தோட மதிப்பு 126 டிகிரி சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? இப்போது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச கான்செப்ட் என்ன, வெளிக்கோணத்தின் மதிப்பு இது இந்த ஆங்கிள் வந்து ஓன்றது உள்கோணம். சரிங்களா? இது வெளியில் இருக்கிறது வந்து வெளியில் இருக்கக்கூடிய ஆங்கிள் ஓ. சரிங்களா? வெளிக்கோணத்தின் மதிப்பு இதற்கு எதிர்பக்கத்தில் இருக்கக்கூடிய கோணங்களின் கூடுதலுக்கு சமம்ன்ற கான்செப்டா. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த 126 டிகிரியோட மதிப்பு இந்த 22 டிகிரி அப்புறம் இந்த ஆங்கிளோட கூடுதலுக்கு சமமாக இருக்கும். அப்படின்னா இதோட மதிப்பு என்ன வரும், 126லேருந்து 22 டிகிரி கழிச்சிட்டிங்க அப்படின்னா 104 டிகிரின்றதான் நமக்கு தேவையான ஆன்சர். சரிங்களா? ஸோ எந்த மாதிரி முக்கோணத்தில் வந்து இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் கேட்பாங்கப்பா. நீங்கள் இந்த மாதிரி வடிவியல் கணக்கில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கொண்டே ஒரு 3 கான்செப்ட் வச்சு நீங்கள் எந்த கணக்குனாலும் போட்டுறலாம். அது என்னென்ன கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நேர்கோட்டின் கோணம் 180 டிகிரி, அடுத்து முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. சரிங்களா? அடுத்து வெளிக்கோணத்தின் மதிப்பு. இந்த வெளிக்கோணத்தின் மதிப்பு உள்ளெதிர்கோணங்கள், இந்த கோணமான உள்ளெதிர்கோணங்கள், இதுக்கு உள்பக்கம் இருக்கக்கூடிய கோணத்தோடைய எதிர்கோணங்கள். சரிங்களா? அதோடைய கூடுதலுக்கு சமம்ன்றத கான்செப்ட். இந்த 3 கான்செப்ட் தெரிஞ்சுன்னா எந்த கணக்காக இருந்தாலும் உங்களால் போட்டுற முடியும். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஒரு 20 மீட்டர் ஆழம் அப்புறம் 36 மீட்டர் அகலம் உள்ள ஒரு ஆறு. சரிங்களா? அது வந்து மணிக்கு வந்து 2.7 கிலோமீட்டர்ன்ற வேகத்தில் வந்து ஓடுது. சரிங்களா? அப்போ வந்து அமௌண்ட் ஆஃப் வாட்டர் தட் ரன்ஸ் இன்டு த சீ பெர் மினிட், ஒரு நிமிஷத்தில் வந்து எவ்வளோ நீர் வந்து கடலில் கலக்குதுன்றதான் கேள்வி. இது வந்து ஒரு ஆறுன்னு சொல்லி வச்சுக்கலாம். சரிங்களா? இந்த ஆறோட ஆழம் தெரியும். சரிங்களா?
இந்த ஆரத்தோட அகலம் தெரியும். சரிங்களா? அப்போது ஒரு எப்படி சொல்ல, கன செவ்வகம்ன்ற கான்செப்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட பரப்பளவு தெரியணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், லென்த் தெரியணும் இல்லையா? அப்போ லென்த்துன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு மணி நேரத்தில் 2.7 கிலோமீட்டர் போகுதா, அப்போ ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ 60 நிமிஷம், 60 நிமிஷத்துக்கு வந்து 2700 மீட்டர்கள் வந்து போகுமா, கிலோமீட்டர் வந்து மீட்டருக்கு மாற்றிருக்கோம். சரிங்களா? 2700 மீட்டர் தூரம் வந்து போகும். அப்போ ஒரு நிமிஷத்துக்கு வந்து எவ்வளோ மீட்டர் போகும், 45 மீட்டர் போகும். ஸோ லென்த்தோட மதிப்பு 45 மீட்டர்ன்றது இங்கே லென்த்தோட மதிப்பு. அவ்வளோதாங்க. இந்த கன செவ்வகத்தினுடைய பரப்பளவு ஃபார்முலா என்ன, L × B × H. ஸோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து ஒரு நிமிஷத்தில் வந்து எவ்வளோ வந்து கடலில் கலக்கும் பார்த்தீங்கன்னா 20 × 36 × 45 இதெல்லாம் பெருக்குனீங்க அப்படின்னா 32,400 மீட்டர் சொல்லி ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்த கொஸ்டின் தான்ப்பா. எக்ஸ்ன்ற ஒரு நம்பரை வந்து இந்த 20, 34, 11, 16 எண்களோட கூட்டும் பொழுது கிடைக்கக்கூடிய மதிப்பு வந்து ஒரு விகிதாச்சாரத்தில் இருக்காமா. சரிங்களா? அப்படின்னா 3x = y the whole is to y is to 2x - 6 மதிப்பு வந்து ஒரு விகிதத்தில் இருக்குது அப்படின்னா ஒய்யோட வேல்யூ வந்து என்ன கேட்குறாங்க. இந்த மாதிரி கணக்கில் என்ன பண்ணணும், இந்த கொடுத்துருக்க நம்பரை வந்து முதல்ல பின்ன வடிவத்தில் எழுதணும். பின்ன வடிவத்தில் எழுதிட்டு அப்படின்னா எழுதினா 20 × 34 சொல்லி வரும். அடுத்து 11 × 16. இது ரெண்டுக்கு இடையே உள்ள வித்தியாசம், இந்த ரெண்டு எண்களுக்கு இடையே உள்ள வித்தியாசம் என்னன்னு பாருங்கள். இதோட வித்தியாசம் வந்து 14, அடுத்து இதோட வித்தியாசம் வந்து 5. இது சிம்பிளிஃபைடு ஃபார்மேட்டுக்கு வந்து மாற்றிக்கோங்க. சரிங்களா? இது எவ்வளோ சுருக்க முடியுமோ அவ்வளோ சுருக்குங்க. பட் இந்த கண்டிஷனில் வந்து சுருக்க முடியாது. சரிங்களா? இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே இருக்க நம்பரை தூக்கி மேலே உள்ள நம்பரோட பெருக்கணும். அடுத்து இங்கே இருக்க நம்பரை தூக்கி இது மேலே இருக்கக்கூடிய கிராஸாக இருக்கக்கூடிய நம்பரை வந்து பெருக்கணும். அப்படின்னா ப்ளஸ் எக்ஸோட, சரிங்களா, ப்ளஸ் எக்ஸோட பெருக்கணும். அப்படின்னா என்ன வரும், 5 × 20 + x = 14 × 11 + xக்கு மதிப்புக்கு சமமாக இருக்கும். இதை சுருக்குனீங்க அப்படின்னா 100x 5x + 5x அப்புறம் 14x + 154. இது சுருக்குனீங்க அப்படின்னா எக்ஸோட மதிப்பு -6ன்னு வரும். அவ்வளோதாங்க. இந்த எக்ஸோட மதிப்பை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இதில் வந்து புட் பண்ணிங்க அப்படின்னா ஒய்யோட மதிப்பு வந்து நமக்கு கிடைச்சிடும். ஸோ 3x / y = y / 2x - 6 அவங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதில் எக்ஸோட மதிப்பு என்ன, -6. அப்படி புட் பண்ணிங்கன்னா 3 × -6 / y = y / 2 × -6 இது சுருக்குனீங்க அப்படின்னா ஒய்யோட மதிப்பு கடைசியில் வந்து 18 சொல்லி ஆன்சர் கிடைக்கும். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, the sum and the product of the roots of 4x³ - 8x² - 13x + 19 = 0. அதாவது பல்லுறுப்புக்கோவைகளில் வந்து நம்ம வந்து இது வரைக்கும் x² சரிங்களா, ax² + bx + c = 0 இதனுடைய ரூட் தான் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். பட் கியூபை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்ச கிடையாது. அதுக்கு ஃபார்முலா இருக்குது, அந்த ஃபார்முலா எழுதிக்கோங்க. ஸோ ax³ + bx² + cx + dன்னு சொல்லி = 0 அப்படின்னு ஒரு பல்லுறுப்புக்கோவை இருந்துச்சுன்னா அதோடைய மூலங்களுடைய கூடுதலோட மதிப்பு என்ன, -b/a. மூலங்களுடைய பெருக்கல் பலனுடைய மதிப்பு என்ன, -d/a. சரிங்களா? மூலங்களுடைய பெருக்கி கூடுதல், சரிங்களா, பெருக்கி கூட்டணும் அப்படின்னா α × β + β × காமா × α = c/a. நமக்கு என்ன கேட்குறாங்க, சம் அண்ட் ப்ராடக்ட் தான் வந்து என்ன சொல்லி கேட்குறாங்க. சம்மோட மதிப்பு என்ன, α + β + காமா = -b/a. -b என்ன, இங்கே வந்து பியோட மதிப்பு என்ன இருக்குது, -8ன்னு சொல்லியிருக்கு. ஸோ -8 8 தான், +8 / ஏவோட மதிப்பு என்ன, 4. ஸோ = 8 × 4 2. சரிங்களா? 2ன்னு வர மாதிரி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, டேரெக்டாக கிளிக் பண்ணிடலாம். அடுத்து α β காமாவோடைய மதிப்பு என்ன, மூலங்களுடைய பெருக்கல் பலன் -d/a. டியோட மதிப்பு என்ன, 19. சரிங்களா? -19 ஏவோட மதிப்பு 4. ஸோ 4. சம்மோட மதிப்பு 2, பெருக்களோட மதிப்பு -19/4. சரிங்களா? ஸோ இந்த கான்செப்ட் வந்து எழுதி வச்சுக்கோங்கப்பா. அடுத்து 276ன்றது எக்ஸ் மற்றும் 328னுடைய சராசரி விகிதாச்சாரம்னா எக்ஸோட வேல்யூ வந்து சொல்லி கேட்குறாங்க. ஸோ 2 எண்கள் கொடுத்து அதனுடைய சராசரி விகிதாச்சாரம் கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணணும், மீன் ப்ரொபோர்ஷனுக்கு 2 எண்ணை பெருக்கி அண்டர் ரூட் போடணும். ஸோ அப்போ x × 368 அண்டர் ரூட் = 276 அப்படின்னா 2 பக்கம் ஸ்கொயர் பண்ணுறீங்க. ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கும் ரூட்டும் அடியாயிரும். ஸோ அதோட மதிப்பு 276 வந்து மறுபடியும் இன்னோட ரிப்பீட் ஆகும். சரிங்களா? ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ஸோ கடைசி அதை சுருக்குனீங்க அப்படின்னா எக்ஸோட மதிப்பு 207ன்னு சொல்லி நமக்கு ஆன்சர் கிடைக்கும்.
அடுத்ததாக ஏபிசி அப்புறம் எக்ஸ்ஒய்செட் ரெண்டும் வந்து ஒன்றுக்கு ஒன்று சமமான முக்கோணங்கள். ஏபியோட மதிப்பு 6 சென்டிமீட்டர், எக்ஸ்ஒயோட மதிப்பு 8 சென்டிமீட்டர். ஒய் இசட்டோட மதிப்பு 12 சென்டிமீட்டர் அப்படின்னா ZXோட மதிப்பு 16 சென்டிமீட்டர் அப்படின்னா ஏபிசியோட பெரிமீட்டரோட மதிப்பு வந்து என்ன சொல்லி கேட்குறாங்க. நல்லா கவனிங்க. ஏபிசியோட பெரிமீட்டர் வந்து சுற்றளவோட மதிப்பு கண்டுபிடிக்கணும்னா அது எல்லா பக்கங்களோட மதிப்பும் தேவை, சரிங்களா. ஆனால் நம்மகிட்ட இருக்கிறது ஏபியோட மதிப்பு தான் இருக்குது. இந்த ஏபியோட மதிப்பு இந்த ரெண்டு முக்கோணமும் வந்து ஒன்றுக்கு ஒன்று சர்வசமம் சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படின்னா இதனுடைய பக்கங்களோட மதிப்பும் இருக்கக்கூடிய விகிதங்கள் வந்து ஒன்று போல இருக்கும், சரிங்களா. விகிதங்கள் வந்து சேமாக இருக்கும். இப்போ நல்லா கவனிங்க. ஏபியோட மதிப்பு கொடுத்தாங்க, எக்ஸ்ஒயோட மதிப்பு கொடுத்தாங்க, சரிங்களா. ஒய்இசட் எக்ஸ்இசட்டோட மதிப்பு தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்களே ஒழிய இந்த ரெண்டு ஏசி அப்புறம் பிசியோட மதிப்பு வந்து நமக்கு கிடைக்கல, சரிங்களா. அப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுக்கும் இந்த பக்கங்களான ஏபி அப்புறம் எக்ஸ்ஒயோட விகிதம் வந்து என்ன பாருங்கள். விகிதம் வந்து என்ன வரும் பார்த்தீங்கன்னா ஏபியோட மதிப்பு 6, எக்ஸ்ஒயோட மதிப்பு 8. ஸோ இது சுருக்கிங்க அப்படின்னா 3/4ன்ற விகிதமாக இருக்குது. ஸோ இதே சேம் விகிதம் தான் எல்லா இடத்துலையும். இந்த பக்கம் 3 அப்படின்னா இந்த பக்கம் 4ன்னு சொல்லியிருக்கோம். இந்த பக்கம் 3 அப்படின்னா இந்த பக்கத்தோட மதிப்பு 4ன்ற விகிதத்தில் வந்து இருக்கும். ஆனால் இங்கே வந்து விகிதம் இல்லாமல் இதோட மதிப்பு வந்து நமக்கு தெரியும், சரிங்களா. அப்படின்னா இதோட மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கலாமா? அப்போது இதோட மதிப்பு என்ன 12 சென்டிமீட்டர் சொல்லி கொடுத்தாங்க ஒய்இசட்டோட மதிப்பு. ஸோ அதை வந்து 3/4 பெருக்குனீங்க அப்படின்னா என்ன வரும்? அப்படி எடுத்தீங்கன்னா 9ன்னு சொல்லி வரும். அந்த 9ன்ற இதோட மதிப்பு பிசியோட மதிப்பு, அவ்வளோதாங்க. அதே மாதிரி 16 × 3/4 இதை சுருக்கினீங்கன்னா 12 சொல்லி வரும். அது வந்து ஏசியோட மதிப்பு, சரிங்களா. ஒத்த பக்கங்கள் இது எல்லாமே. அப்படின்னா கடைசி இதில் சுற்றளவோட மதிப்பு என்ன வரும்? 3ஐயும் கூட்டினீங்க அப்படின்னா 27 சென்டிமீட்டர் சொல்லி ஆன்சர் கிடைக்கும். அடுத்தது சுருக்கு சொல்லி கேட்குறாப்பா. ஃபஸ்ட்டு இதுலேருந்து இது வரைக்கும் இருக்க எல்லா பாட்டையும் கூட்டினீங்க அப்படின்னா நமக்கு வந்து கடைசியில் 0ன்னு சொல்லி வரும். அடுத்து இதோட மதிப்பு என்ன வரும்? 4×36. 4×36 ÷ 2. ஸோ இதை சுருக்கினீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து 4 சொல்லி கிடைக்கும். 9900 வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க 20% கூட்டு வட்டியில் ஒரு வருஷத்துக்கு, சரிங்களா. வட்டி வீதம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா அரையாண்டு வட்டி வீதத்தில் வந்து கொடுக்குறாங்க, சரிங்களா. அரையாண்டுன்னு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டோட மதிப்பு என்ன வரும்? என்ன ரேட்டு கொடுத்துருக்காங்களோ ஒரிஜினலாக அதில் வந்து பாதி, சரிங்களா. அதை வந்து 2ஆல் பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். டைம் வந்து என்ன வரும் பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக என்ன டைம் கொடுத்துருக்காங்களோ அதை வந்து 2ஆல் பெருக்கணும், சரிங்களா. அப்படின்னா 2 வருஷம், அவ்வளோதாங்க. இப்போ 9,990 சரி 9,900 வந்து பிரின்சிபல், சரிங்களா. 10% நமக்கு வந்து தேவையான இன்ட்ரெஸ்ட் வந்து 10%. 10% எடுத்தீங்க அப்படின்னா மொதல் வருஷம் இதுக்கான வட்டி, 2ஆவது வருஷம் அதே அசலுக்கான வட்டி, சரிங்களா. 2ஆவது வருஷம் என்ன வரும் பார்த்தீங்கன்னா இந்த வட்டிக்கான வட்டியும் வரும். ஸோ இதோட வட்டி 1/10 மதிப்பு 99. ஸோ இது எல்லாத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா 2 வருஷத்துக்கான கூட்டு வட்டியோட மதிப்பு 2079. அவங்க என்ன கேட்குறாங்க? அமௌண்ட் தான் கேட்குறாங்க. அமௌண்ட் வந்து பிரின்சிபல் கூட்டல் இன்ட்ரெஸ்ட். ஸோ பிரின்சிபல் 9,900, இன்ட்ரெஸ்ட் வந்து 2079. ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 11,979 தான் நமக்கு தேவையான ஆன்சர். அடுத்ததாக ஒரு வெண்டர் வந்து 5 சாக்லேட் வந்து ₹1 வந்து விற்கிறாரு. விற்கும்போது அவருக்கு வந்து 20% வந்து லாபம் கிடைக்குது. அப்படின்னா அவர் வந்து ₹1 எத்தனை சாக்லேட் வந்து அவங்க இருப்பார்னு சொல்லி கேட்குறாங்க, சரிங்களா. எஸ்பியோட மதிப்பு இங்கே கெயின் வந்து ப்ராஃபிட் வந்து 20% அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும்? 120%. நமக்கு என்ன தேவை? சிபியோட மதிப்பு தான் தேவை. சிபியோட மதிப்பு 100%. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? மேலே வந்து நம்பர் ஆஃப் ஐட்டம் வகுத்தல் ரேட் இன்ட்டு 120%. இது வந்து லாப சதவீதம் ஈக்குவல் டு x/1 × 100%. இது சுருக்கினீங்கன்னா எக்ஸோட மதிப்பு 6ன்னு சொல்லி கிடைக்கும். அடுத்து ஒரு கிளாஸில் வந்து 30 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு பரீட்சை எழுதுறாங்க. அதில் வந்து முதல் 12 பேருடைய ஆவரேஜ் மதிப்பெண் வந்து 60. ரிமைனிங் இருக்கிறவங்களுடைய ஆவரேஜ் மதிப்பு 60. அப்படின்னா ஓவரால் ஆவரேஜ் வந்து அந்த கிளாஸில் வந்து எவ்வளோ சொல்லி கேட்குறாங்க. நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு 12 பேருடைய ஆவரேஜ் வந்து 160. ரிமைனிங் 18 பேருடைய ஆவரேஜும் 60. ஸோ ஒட்டுமொத்தமாக அந்த கிளாஸில் ஆவரேஜ் என்ன இருக்கும்? 60 தான் இருக்கும், சரிங்களா. எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. எல்லாரோட மதிப்பும் சேம் தானே. அப்படின்னா அந்த ஆவரேஜ் வந்து என்ன இருக்கும்? 60 தான் இருக்கும், சரிங்களா. அடுத்து 50 லிட்டர் வந்து பெட்ரோலை வந்து ஒரு டேங்கில் வந்து எம்டியாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரேஜ் டேங்கில் வந்து ஊற்றும் பொழுது இன்னும் 10% வந்து எம்டியாக இருக்காமா, சரிங்களா. ஒரு டேங்க் இருக்குது, சரிங்களா. அந்த டேங்கில் வந்து பெட்ரோல் வந்து ஊற்றுறாங்க. பெட்ரோல் ஊற்றும் மொத்தத்தில், சரிங்களா, ஒரு 50 லிட்டர் ஊற்றும் மொத்தத்தில் அது வந்து மீதிக்கு வந்து 10% வந்து எம்டியாக இருக்காமா, சரிங்களா. மற்றது எல்லாமே நிரம்பிடுச்சு அப்படின்னா டேங்கோட கெப்பாசிட்டி வந்து என்ன சொல்லி கேட்குறாங்க. நல்லா கொஞ்சம் 10% தான் எம்டியாக இருக்குது, சரிங்களா. அப்போ 90% வந்து ஃபில் ஆகிருக்கா? அந்த 90% மதிப்பு என்ன? ஊற்றப்பட்ட பெட்ரோலோட மதிப்பு, சரிங்களா. 50 லிட்டர். ஸோ 90% 50 அப்படின்னா 100% மதிப்பு என்ன வரும்? 1% மதிப்பு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50/90, சரிங்களா. 1% மதிப்பு. அப்போ 100% மதிப்பு 2 பக்கம் 100ஆல் பெருக்குனீங்க அப்படின்னா சுருக்குனீங்க அப்படின்னா 55.56 ஒன்லி ஆன்சர் கிடைக்கும்.
அடுத்ததாக ஒரு ஆர்டிக்கல் வந்து 8100 வந்து விற்கிறாங்க சரிங்களா. அந்த பொருள் வந்து 40% அடக்க விலையை விட 40% அதிகமாக வச்சு அதை வந்து குறித்த விலையை மாற்றுறாங்க. குறித்த விலையை மாற்றினதுலேருந்து 15% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அந்த மார்க்கெட் ப்ரைஸில். அப்படின்னா அவங்களுக்கு கிடைச்ச லாப சதவீதம் வந்து எவ்வளோ சொல்லி கேட்குறாங்க. இதில் வந்து வேல்யூக்கு வந்து மதிப்பே தேவையில்லை. சரி, இந்த கொடுக்கப்பட்ட வேல்யூக்கு வந்து வேலையே இல்லை சரிங்களா. அவங்க என்ன வந்து ப்ராஃபிட் வந்து பர்சன்டேஜ் தான் கேட்குறாங்க. ஸோ சிபி, எம்பி, எஸ்பின்னு சொல்லி எழுதிக்கோங்க. சிபியோட மதிப்பு எப்பயுமே 100% தான் சரிங்களா. அப்போ 100 சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா 40% வந்து அதிகமாக வந்து மார்க்கெட் ப்ரைஸ் வந்து வைக்கிறாங்க. ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் மதிப்பு அளவு 140 சொல்லியிருக்கும் குறித்த விலை. இதில் வந்து 15% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அப்படின்னா 15% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்கன்னா அதோட செல்லிங் ப்ரைஸோட மதிப்பு என்ன இருக்கும்? 85% இருக்குமா? அவ்வளோ 140 × 85 வகுத்தல் 100 இதை சுருக்குனீங்கன்னா 119 சொல்லி வரும். 119ன்றது எஸ்பி செல்லிங் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸ் விற்பனை விலையோட மதிப்பு 119 அப்படின்னா அடக்க விலை 100. ஸோ எவ்வளோ கோடி இருக்குது? 19 கோடி இருக்குது. எதுலேருந்து கோடி இருக்குது? 100லேருந்து கோடி இருக்குது. ஸோ இன்ட்டு 100 = 19% தான் லாப சதவீதத்தோட மதிப்பு. அடுத்து எக்ஸ் வந்து அவருடைய எக்ஸ்பெண்டிச்சர் வந்து அவருடைய செலவு வந்து பிளான் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 30% சேலரியில் 30% வந்து வீட்டு வாடகைக்கும், 25% வந்து உணவுக்கும், 15% வந்து மெடிக்கல் செலவுக்காகவும், அடுத்து 16% வந்து மற்ற செலவுகளுக்கும் பயன்படுத்துகிறார். அப்படின்னா பயன்படுத்தின போக 42,000 ரூபா வந்து ஒவ்வொரு மாதத்துலேருந்து சேமிக்கிறார். அப்படின்னா அவர் சேமிக்கக்கூடிய அவருடைய இன்கமோட மதிப்பு வந்து எவ்வளோ சொல்லி கேட்குறாங்க. நம்மகிட்ட என்ன இருக்குது? எக்ஸ்பெண்டிச்சரோட மதிப்பு கொடுத்துருக்காங்க, அடுத்து சேவிங்ஸோட மதிப்பு கொடுத்துருக்காங்க சரிங்களா. இது ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து இன்கமோட மதிப்பு வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எக்ஸ்பெண்டிச்சரோட பர்சன்டேஜ் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ பார்த்தீங்கன்னா, ஸோ டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சரோட மதிப்பு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 30%, அடுத்து ஒரு 30%, அடுத்து ஒரு 25%, அடுத்து ஒரு 15%, ப்ளஸ் ஒரு 16%. இது எல்லாத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா 86% வரும் சரிங்களா. ஸோ சேவிங்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும்? இன்கம் வந்து 100%, செலவு வந்து 86% போயிடுச்சா, மீதி 14% தான் சேவிங். அதோட மதிப்பு 42,000 ரூபா. அப்போ 1% மதிப்பு 3,000 ரூபா. அப்படின்னா 100% மொத்த இன்கமோட மதிப்பு 3 லட்ச ரூபா சொல்லி ஆன்சர் கிடைக்கும். ஸோ இதை சுருக்க சொல்லி கேட்குறாங்கப்பா. ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதான். a பவர் -1 = 1/e சொல்லி எழுதலாம் சரிங்களா. இது ஒரு கான்செப்ட். அடுத்து a பவர் m × a பவர் n மதிப்பு என்ன இருக்கும்? a பவர் m + n சரிங்களா. அடிமான சமம்னா அடுக்கும் சமம் சார். எஸ், அடிமான சமம்னா அடுக்கும் சமம். ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ இதில் வந்து நமக்கு என்ன கடைசியில் விடையில் வந்து கொடுத்துருக்காங்கன்னா 10/11 சொல்லியிருக்கு சரிங்களா. ஸோ அதே ஃபார்மேட்டுக்கு எல்லாத்தையும் மாற்றணும். ஸோ இங்கே 11/10 சொல்லியிருக்கு. இதை தலையிலே மாற்றணும். தலையில் மாற்றத்தில் என்ன வரும் பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க பவரில் வந்து மைனஸ் ஆயிரும் சரிங்களா. இன்ட்டு -1 சொல்லி பெருக்க வேண்டியிருக்கும். ஸோ இங்கேயும் இன்ட்டு -1. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 10/11/-7 இங்கே இது தலையில மாற்ற -7 சொல்லி அடுக்கு மாறிடும். இது சேம் டு சேம். இங்கே வந்து -9 சொல்லி அடுக்கு மாறிடும் சரிங்களா. இப்போ a பவர் m × a பவர் n ஃபார்முலா பார்த்தீங்கன்னா அடிமான சமம் எனின் அடுக்கை வந்து பெருக்கிறதுக்கு மொத்தம் அடுக்கை வந்து கூட்டிடலாம் சரிங்களா. அப்படின்னா இதை கூட்டினீங்க அப்படின்னா -7 + 10 -9 இதோட மதிப்பு வந்து -6 சொல்லி வரும். இப்போது அடிமான 2 சமம் சரிங்களா. அடிமான 2 சமம் ஆயிடுச்சு அப்படின்னா அடுக்கு 2 சமம். ஸோ இதை சுருக்குனீங்க அப்படின்னா -6, இது சுருக்குனீங்கன்னா -6, அடுத்து எம்மோட மதிப்பு -23/3 சொல்லி ஆன்சர் கிடைக்கும். அடுத்து காட் தீட்டாவோட மதிப்பு வந்து கொடுத்தாங்க 3/4. சைன் 3θ மதிப்பு என்ன சொல்லி கேட்குறாங்க. சைன் 3θ ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா 3 sin θ - 4 sin cube θ சரிங்களா. இப்போ காட் தீட்டா வந்து நம்ம எப்படி எழுதலாம்? காஸ் தீட்டா அப்பான் சைன் தீட்டா சொல்லிடலாமா? அப்போது இது வந்து தீட்டான்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காஸ் தீட்டான என்ன? அடுத்துள்ள பக்கம் அப்பான் கர்ணம் சொல்லி வச்சுக்குவோம். கர்ணத்தை ஏதோ ஒரு வேலையை வச்சுக்கலாம் சரிங்களா. இது வந்து டேரெக்டாக சொல்லணும்னா பைத்தாகரஸ் டெபிளேட்டில் போட்டுடலாம் 3, 4, 5ல் சரிங்களா. எதிர்பக்கத்தோட மதிப்பு 4 அப்படின்னா கர்ணத்தோட மதிப்பு என்ன சொல்லி வரும் பார்த்தீங்கன்னா, ஸோ அடுத்துள்ள பக்கம் எதிர்பக்கத்தோட மதிப்பு தெரியும். அப்படின்னா இது ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா 4² √ கர்ணம் பிதாகரஸ் சட்டத்துப்படி √4² + 3² = √25 √2 எடுத்தோம்னா 5 சென்டிமீட்டர் சொல்லி நமக்கு கிடைக்கும் ஆன்சர். அவ்வளோதாங்க. இப்போது இந்த வேல்யூலாம் தெரிஞ்சிச்சா? செங்கோணம் கோணத்தோடைய வேல்யூலாம் தெரிஞ்சிருச்சா? செங்கோணம் கோணத்தில் அப்படின்னா இப்போ என்ன பண்ணலாம்? இந்த ஃபார்முலாவில் போடலாமா? 3 sin θ. sin θ மதிப்பு என்ன வரும்? எதிர்பக்கம் அப்பான் அடுத்துள்ள பக்கம். ஸோ 3 எதிர்பக்கம் அப்பான் கர்ணம்
3 into 4/5 minus 4 sin cube theta. அதே தான் 4/5 the whole cube. இது சுருக்குனீங்கன்னா 12/5 மைனஸ் 256 வகுத்தல் இதோட மதிப்பு என்ன வரும் 64/125 சொல்லி வரும். சரிங்களா? இது சுருக்குனீங்க அப்படின்னா கடைசியில் 44/125 சொல்லி ஆன்சர் கிடைக்கும். அடுத்த கணக்கு 2 நம்பருடைய விகிதத்தோட மதிப்பு 2 நம்பருடைய விகிதங்கள் வந்து கொடுத்தாங்க. அதோட எல்சி மற்றும் ஹெச்சிஎஃபோட பெருக்கல் பலன் வந்து 119 சமம் சொல்லி கொடுத்தாங்க. அப்படின்னா அதனுடைய எல்சிஎம்மோட தலைகிலி மற்றும் ஹெச்சிஎஃபோட தலைகிலினுடைய கூடுதல் வந்து எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த நம்பரை வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா நம்பர் வந்து 17x 7x சொல்லி எடுத்துக்கலாம். அப்போ எல்சிஎம் என்ன வரும் 17 × 7 × எக்ஸ்ன்னு சொல்லி வரும். ஹெச்சிஎஃபோட மதிப்பு என்ன வரும் ரெண்டுலேயுமே காமன் இருக்கிறது எக்ஸ் மட்டும்தான் எக்ஸ் மட்டும்தான் வரும். இப்போ வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அந்த எல்சி மற்றும் ஹெச்சிஎஃபோட பெருக்கல் பலன் கொடுத்துட்டாங்க 119. ஸோ அதை பெருக்குனீங்க அப்படின்னா கடைசியில் எக்ஸோட மதிப்பு 1ன்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே போட்டிங்க அப்படின்னா எல்சிஎத்தோட மதிப்பு 17 × 7 ஹெச்சிஎஃபோட மதிப்பு 1 அவ்வளோதாங்க. நமக்கு தேவையான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா எல்சிஎம்மோட தலைகிலி அப்புறம் ஹெச்சிஎஃபோட தலைகிலியை வந்து ரெண்டையும் கூட்டணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா கடைசியில் ஆன்சர் 1/119 + 1/1 ஈக்குவல் டு 120/1/19 தான் ஆன்சர். அடுத்து இதோட ஆவரேஜ் கேட்குறாப்பா. எல்லா நம்பரையும் கூட்டி நம்பர் ஆஃப் டேர்ம்ஸில் வகுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து 133 சொல்லி கிடைக்கும். ஸோ மொத்தம் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது 6 டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் கூட்டி 6ஆல் வகுத்துட்டிங்கன்னா நமக்கு தேவையான ஆன்சர் 133 சொல்லி ஆன்சர் கிடைக்கும். அடுத்தது சூப்பர் கணக்கு ஆக்சுவலாக. சரிங்களா? புள்ளியல் கணக்கு. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா ஒரு டேட்டா வந்து கொடுத்தாங்க. சரிங்களா? 6 பேருடைய வந்து ஏஜ் வந்து கொடுத்தாங்க. சரிங்களா? இப்போ அதோடைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு வந்து ஷார்ட்கட்டில் எதுவுமே கிடையாது. இதுக்கு வந்து பேசிக் கான்செப்ட் படி தான் போய் ஆகணும். சரிங்களா? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு வேரியன்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? வேரியன்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும்னா டிவியேஷனோடைய மதிப்பு கண்டுபிடிக்கணும். டிவியேஷனோட மதிப்பு கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து அதோட சராசரியோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு கொடுக்கப்பட்ட டேட்டாவோட சராசரி கண்டுபிடிக்கணும். அந்த சராசரியிலேருந்து அந்த சராசரிக்கும் இந்த கொடுக்கப்பட்ட எண்களுக்கும் இடையுள்ள வித்தியாசம் என்னன்றதை பார்க்கணும். சரிங்களா? அதுதான் வந்து டிவியேஷன். சரிங்களா? திட்ட விளக்கம். அடுத்து வேரியன்ஸ்ன்றது மாறுபாடு. இது என்ன பண்ணணும் வேரியன்ஸ்ன்றது என்னன்னா இந்த டீவியேஷன் இருக்கு இல்லையா அந்த டீவியேஷனை வந்து ஸ்கொயர் பண்ணி கூட்டி அதை வந்து நம்பர் ஆஃப் டேர்ம்ஸால் வந்து வகுத்துட்டோம் அப்படின்னா வேரியன்ஸ். சரிங்களா? அதை ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா அது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு சராசரி என்ன வரும் இந்த எல்லா எண்களையும் கூட்டி 6ஆல் வகுத்தீங்க அப்படின்னா 6ஆல் வகுத்துட்டீங்க நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் 6. சரிங்களா? 6ஆல் வகுத்தீங்க அப்படின்னா சராசரி என்ன வரும் 75/2ன்னு சொல்லிடும். இந்த 75/2 இதுக்கும் இந்த கொடுக்கப்பட்ட டேட்டாஸ் இருக்கு இல்லையா இதுக்கு உள்ள வித்தியாசம் என்ன பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து டீவியேஷன். ஸோ 75 ஸோ 25 - 75/2 இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து மீச்சியம் எடுத்தீங்கன்னா 50 - 75/2ன்னு சொல்லி கிடைக்கும். இதோட மதிப்பு -25/2. சரிங்களா? 25. அதே 30க்கு -15/2, 35க்கு -5/2, 40க்கு 5/2, 45க்கு 15/2, 50க்கு 25/2. சரிங்களா? இதெல்லாம் என்ன டிவியேஷனோட மதிப்பு. இப்போ வேரியன்ஸ்ன்றது என்ன இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் வந்து ஸ்கொயர் பண்ணி கூட்ட வேண்டியதான். ஸ்கொயர் பண்ணி கூட்டி அப்புறம் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எல்லாம் வகுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வேரியன்ஸ் கிடச்சிரும். அது ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா திட்ட விளக்கம் வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து கிடச்சிரும். ஸோ அப்போ இதோட மதிப்பு என்ன வரும் 625/4. இதோட மதிப்பு 225/4. இதோட மதிப்பு 25/4. இதோட மதிப்பு 25/4, 225/4, 625/4. சரிங்களா? இது எல்லாத்தையும் கூட்டி நம்பர் ஆஃப் டைம்ஸ் 6ஆல் வகுத்தீங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா என்ன வரும் 1250 சொல்லி வரும் வகுத்தல் 4 இன்ட்டு என்ன வரும் அந்த நம்பர் ஆஃப் டைம்ஸோட மதிப்பு. சரிங்களா? இது வந்து வேரியன்ஸ். இது அப்படியே அண்டர் ரூட் போட்டிங்க அப்படின்னா அதுதான் டிவியேஷன். டிவியேஷனோட மதிப்பு கடைசியில் என்ன வரும் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். சரிங்களா? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் மதிப்பு என்ன இருக்குன்னா கடைசியாக சுருக்குனீங்கன்னா √72.92ன்னு சொல்லி வரும். சரிங்களா? இதுக்கெல்லாம் வந்து எக்ஸாக்டாக பார்க்க முடியாது. ஆனால் நல்லா கவனிங்க 8 ஸ்கொயரோட மதிப்பு என்ன 64.
9 ஸ்கொயரோட மதிப்பு என்ன 81. உள்ளே இருக்கிற வேல்யூ என்ன இருக்குது, இந்த 64க்கும் 81க்கும் இடையில இருக்குது. சரிங்களா, இடையில இருக்குது. அப்படின்னா கிடைக்கக்கூடிய ஆன்சர் 8க்கு 9 கடையில் இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் ஆப்ஷன் 3 மட்டும்தான். ஸோ கடைசி கணக்கு. சரிங்களா, இன்னும் 2 கணக்கு. இதை சிம்பிளிஃபை என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, நல்லா கவனிச்சிங்க. அப்படின்னா இது வந்து என்ன ஃபார்மெட்டில் இருக்குது, ஏ கியூப்ன்ற ஃபார்மெட்டில் இருக்குது. இது பி கியூப், இது சி கியூப்ன்ற ஃபார்மெட்டில் இருக்குது. இது வந்து 3abcன்ற ஃபார்மெட்டில் இருக்குது. இங்கே கவனிங்க, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் எடுத்து வந்து ஏபி பிசி சி என்ற ஃபார்மெட்டில் இருக்குது. நல்லா கவனிச்சிங்கன்னா இங்கே வந்து மைனஸ் இருக்குது. சரிங்களா, அப்போது இங்கே வந்து என்ன வரும், ஜெட் வந்து ஜெட் இந்த வேல்யூவில் வந்து எப்பயுமே வந்து -4z சொல்லி தான் இருந்துடும். சரிங்களா, அப்போனா கியூப் பண்ணிங்க அப்படின்னா -64z³ சொல்லி ஆன்சர் வரும். சரிங்களா, அப்போது சியோட மதிப்பு மைனஸ். அப்படின்னா இங்கே நல்லா கவனிங்க, XYZோட மதிப்பு ப்ளஸில் இருக்குது. சரிங்களா, ஆனால் இங்கே வந்து சியோட மதிப்பு மைனஸ்லாம் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இதோட மதிப்பு என்ன வரும், -3abcன்றத -3abc. சரிங்களா, -3abc அதோட வேல்யூ வந்து இதுவாக இருக்குது. சரிங்களா, ஸோ மைனஸோட -z வந்து பெருக்கணும் அப்படின்னா இது வந்து ப்ளஸ் ஆயிருதா, அவ்வளோ முடிஞ்சு. இங்கே பாருங்கள், இங்கே மைனஸ் இருக்குது, ஆனால் இந்த 2 டேர்ம் வந்து ப்ளஸ் இருக்குது. இந்த 2 டேர்ம்லேயே வந்து ஜெட்டோட மதிப்பு இருக்கா, அப்போது இங்கே வந்து மைனஸ் சொல்லி வரணும் ஆக்சுவலாக ஒரிஜினல் ஃபார்முலாவில். அப்படின்னா ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப். சரிங்களா, ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப் -3abc. சரிங்களா, இங்கே மைனஸ் போட்டிங்க அப்படின்னா இங்கே ப்ளஸ்னு வருமா, ஏன்னா அது பெருக்கு மொத்தத்தில் அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா, -3abc ஈக்குவல் டு a + b + c இன்ட்டு a² + b² + c² -ab -bc -a -ab. சரிங்களா, எக்ஸும் ஒய்யோட மதிப்பும் ப்ளஸில் தான் இருக்குது. ஸோ அதை வந்து -ab சொல்லி எடுத்துக்கலாம். இங்கே வந்து -abன்னு போட முடியாது, ஏன்னா ஜெட்டை வந்து மைனஸோட பெருக்கும் மொத்தத்தில் ப்ளஸ்ன்னு வந்துடுமா. அடுத்து இங்கே ஜெட்டோட மைனஸ் பெருக்கும் மொத்தத்தில் ப்ளஸ்ன்னு வந்துடுதா, அவ்வளோதான். ஸோ இந்த உறுப்பில் இருந்து, சரிங்களா, இந்த உறுப்பில் இருந்து இந்த உறுப்பை வந்து வகுத்துட்டீங்க அப்படின்னா அந்த கான்செப்டில் தான் இது இருக்குது. ஸோ நமக்கு வந்து ஆன்சர் என்ன வரும், a + b + c அதோட மதிப்பு ஏ கியூப்போட மதிப்பு என்ன வரும், a + b + c. ஏவோட மதிப்பு இங்கே என்ன வரும், 2x + 3y - 4zன்றதான் இதோட ஆன்சர். சரிங்களா, அடுத்த கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின்ப்பா. இது ஆல்ரெடி பார்த்த டைப் தான். கௌரவ் வந்து ஒரு பேனா வந்து 444 ரூபாய்க்கு விற்கிறான். ரெண்டாவது இன்னொரு பேனா வந்து 356 ரூபாய்க்கு வந்து விற்கிறான். சரிங்களா, இப்போ ஃபஸ்ட்டு பேனா வந்து 75% லாபத்துக்கு வச்சு விற்கும்போது அவன்கிட்ட வாங்குறவர் வந்து அவன்கிட்ட வந்து பேரம் பேசுகிறார். பேரம் பேசி 14% வந்து டிஸ்கவுண்ட் வந்து வாங்குறாரு. ரெண்டாவது பேனால் வந்து 48% வந்து அவனுக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. அப்படின்னா டோட்டல் ப்ராஃபிட் வந்து என்ன சொல்லி கேட்குறாரு, மொத்த டிரான்சாக்ஷனு. ஃபஸ்ட்டு பேனாவுடைய அடக்க விலை என்ன பார்த்தீங்கன்னா, இங்கே பென் 1, இங்கே பென் 2. அதோட அடக்க விலை வந்து 444 ரூபா. சரிண்ணா, இப்போ வந்து 75% லாபம் வச்சு விற்கிறான். லாபம் வச்சு விற்கும் போதில் அதோட விற்பனை விலை என்னவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா 444 இன்ட்டு 75%. அதோட பின்ன வடிவம் வந்து என்ன வரும், 3/4. சரிங்களா, அது ப்ராஃபிட்டோட மதிப்பு. அப்போ எஸ்பியோட மதிப்பு என்ன வரும், 7/4 சொல்லி வருமா. இது ப்ராஃபிட்டோட மதிப்பு மட்டும் 3/4. 4ல் 3 பங்கு. அப்போனா அதோட விற்பனை விலை என்ன இருக்கும், 7/4. சரிங்களா, அப்போ இது சுருக்குனீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், கடைசியில் விற்பனை வந்து 777 ரூபா. சரியா, அப்போ லாபம் வந்து நமக்கு எவ்வளோ, இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் லாபம். லாபம் வந்து 333 ரூபா. ரெண்டாவது என்ன பண்ணுறாரு, இந்த விலைக்கு வச்சு விற்கும் போதில் வியாபாரி வந்து 14% வந்து டிஸ்கவுண்ட் கேட்குறாரு. சரிங்களா, 14% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. எதுலேருந்து, இந்த விற்பனை விலையிலேருந்து. சரிங்களா, இந்த விற்பனை வந்து 14% டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த டிஸ்கவுண்டோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 108.78 ரூபான்னு சொல்லி வரும். இது வந்து மைனஸ். சரிங்களா, ஏன்னா இது டிஸ்கவுண்ட் தானே, டிஸ்கவுண்ட்னால மைனஸில் போடுறோம், அவ்வளோதான். அப்போ ஃபஸ்ட்டு பேனோட கான்செப்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ ரெண்டாவது பேனெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா 356 ரூபாய்க்கு விற்கும் பொழுது 48% வந்து அவருக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. அப்படின்னா எஸ்பியோட மதிப்பு என்ன வரும்,
ப்ராஃபிட்டோட மதிப்பு சாரிங்க, ப்ராஃபிட் தான் நம்ம கேட்குறாங்க. ப்ராஃபிட்டோட மதிப்பு 170.88 சொல்லி ப்ராஃபிட்டோட மதிப்பு மட்டும் நமக்கு கிடைக்கும். சரிங்களா, அவ்வளோதாங்க. இப்போது ஃபஸ்ட்டு வந்து 333 ப்ராஃபிட்டு, அடுத்து வந்து 108.78 அந்த டிஸ்கவுண்ட்டு, அடுத்து 170.88 ப்ராஃபிட்டு. ரெண்டாவது பேனா வைக்கும் போது அப்படின்னா ஓவரால் வந்து 39.10 ருபீஸ்ன்றது தான் 39.10 ருபீஸ்ன்றது தான் ஆன்சர். சரிங்களா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.